ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எஸ்பிஐ பேங்க்கில் பர்சனல் லோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் சொல்லிட்டு ஒன்று ஆப்ஷன் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா யோனோ ஆப்லேயே தான் இருக்குது. யோனோ ஆப்பில் எங்கே சார் இருக்குது, எப்படி சார் போய் பார்க்கணும், எப்படி சார் அப்ளை பண்ணணும், இதற்கான லோன் அமௌண்ட் என்ன சார் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் 50,000லேருந்து 5 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. வெறும் 10 நிமிடத்தில் எந்த ஒரு டாக்குமெண்ட் இல்லாமல் உங்கள் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதற்கு உங்கள்கிட்ட எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 2 to 3 இயர்ஸ் இருக்கணும். அந்த 2 to 3 இயர்ஸில் நல்ல டிரான்சாக்ஷன், நல்ல கஸ்டமர், வேலிட் கஸ்டமருக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் எப்படி பார்க்கணும், எப்படி அப்ளை பண்ணணும் என்றதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு முதல்ல நம்மக்கிட்ட யோனோ ஆப் இருக்கணும். யோனோ ஆப் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கனாக்கா அந்த ஆப் லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் ப்ரீ அப்ரூவ்டு லோன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுங்க பாருங்கள். இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டுச்சுன்னா டேப் டு இயர் அப்ளை நவுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா வெறும் 2 மினிட்ஸில் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். லைவ் டெமோவும் காட்டுறவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுன்றத. அதே போல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காருக்கு வந்து லோன் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன் ப்ரீ அப்ரூவ்டு கார் லோன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரீ அப்ரூவ்டு பைக் லோன் கொடுத்துருந்தாங்க. இதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி தான். 10% 11% தான் இருக்கும். ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லோன் ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் யோனோ ஆப்லேயே வரும். ஒரு நண்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 லட்ச ரூபா வரைக்கும் கிடச்சிருக்கு. அதாவது கங்க்ராச்சுலேஷன் ப்ரீ அப்ரூவ்டு 8 lakhs கெட் இன்ஸ்டன்ட் கிரெடிட் வித்தவுட் பிரான்ச் விசிட் ஆர் டாக்குமெண்டேஷன். எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாமல் வித்தவுட் பிரான்ச் விசிட் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணி வாங்கிக்கொள்ள முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நண்பருக்கு 2 லட்ச ரூபா லோன் கிடச்சிருக்கு. அவருக்கு அப்ளை பண்ணோம் ஆன்லைனில், அதாவது மொபைல் மூலமாக அப்ளை பண்ணோம். வித்தின் 2 மினிட்ஸில் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு. அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. யோனோ ஆப் வச்சுருக்கோங்க. இந்த யோனோ ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க. யோனோ ஆப்பை வச்சுருந்தவங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது யாராக இருக்கலாம் கிடைக்கும் சார் பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் கார்டோ இல்லை பர்சனல் லோன் வாங்கி ரீபேமெண்ட்லாம் கரெக்டாக பண்ணுறவங்க, அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் நல்லா வச்சுருக்கீங்க, அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் நல்லா இருக்கவங்க, இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யூ ப்ரீ அப்ரூவ்டு லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 lakhs கெட் இன்ஸ்டன்ட் கிரெடிட் வித்தவுட் பிரான்ச் விசிட் ஆர் டாக்குமெண்டேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. டேப் டு அப்ளைன்னு சொல்லி இருக்கும் ஆப்ஷனு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ப்ரொசீஜர் வந்துடும். இது என்னென்ன பிஏபிஎல் சொல்லுவாங்க, ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் சொல்லுவாங்க. இதை பிஏபிஎல். இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ண நினைக்கிறவங்க இந்த ஆப் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் பிரான்ச்சுக்கு போகிறதால எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. நீங்கள் உங்கள் மொபைல் மூலமாக வெறும் 2 மினிட்ஸில் அப்ளை பண்ணாக்கா கிடைச்சிடும் சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாருக்குமே கிடைக்குமான்னா ஒரு பர்டிகுலர் பர்சன், அவங்க வேலிட் கஸ்டமர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பேன் நம்பர் கேட்குறாங்க. பேன் நம்பர் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பேன் நம்பர் டைப் பண்ணிங்க. அது கூடவே உங்களோட டேட் ஆஃப் பர்த்து கேட்டிருக்காங்க பாருங்க. கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து டைப் பண்ணணும். அது வந்து ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் டைப் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டேட்டு, மந்த்து, இயரை கொடுத்தோன்னே இப்போ ரெண்டுத்தையும் நான் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் வந்துடும். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்ட்டு பேன் கார்டும் டேட் ஆஃப் பர்த்தை கன்ஃபார்ம் பண்ணுங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. உங்களோட லோன் அமௌண்ட்டு 2 lakhs இருக்குது. டர்ன் ஓவர் பீரியடு மேக்ஸிமம் மந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 36 மந்த்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் குறைக்கிறதுனாலும் குறைக்கலாம். இதில் வந்து நம்ம எனக்கு 20,000 போதும், 1 லட்சம் போதும், 50,000 போதும்னு நினச்சாலும் நீங்கள் அமௌண்ட்டும் குறைச்சிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு 2 லட்சமே வேணும், இல்லை நான் 1 லட்சம் வாங்க போகிறேன்றது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லோன் அமௌண்ட்டை ட்ராக் அண்ட் ட்ராப் மூலமாக மூவ் பண்ணி வாங்கிக்கலாம். இது 36 மந்த்து மேக்ஸிமம் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் மினிமம் வந்து 6 மந்த்து கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து 6 மந்த்து தான் உங்களுக்கு வேலிடிட்டி. 6 மந்த்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுறாம, அதாவது லோன் ரீபேமெண்ட் கொடுக்கலாம். அப்படிலாம் 36 மாதம் வரைக்கும் நீங்கள் கட்டலாம். இதற்கான இஎம்ஐ ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதற்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13.55% சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 13.55ன்றது ₹1 1.25 வட்டி சொல்லியிருக்காங்க. இஎம்ஐ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 36 மாதம் போட்டிங்கனாக்கா 2 லட்சத்துக்கு 6,792 ரூபா. இஎம்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மாதம் 36 மாதம், அதாவது 3 வருஷம் நீங்கள் 6,792 ரூபா கட்டினீங்கன்னாக்கா 2 லட்ச ரூபா கடன் அடைஞ்சிடும். இது வந்து ப்ராசஸிங் ஃபீஸு எல்லாமே சேர்த்து தான், ஜிஎஸ்டியோடு சேர்த்து தான் இந்த 6,792 ரூபா.
31/1 ப்ராசஸிங் ஃபீ வேலிடேட் டில் 31/1/2024 சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு என் ஃப்ரெண்டு கொடுத்தது பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இஎம்ஐ பேமெண்ட் ஸ்டார்டிங் டேட் என்ன டேட்டில் உங்களுக்கு இஎம்ஐ உங்களுக்கு மாதம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு கேட்குது. நாம்ளே டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்க தாண்டி தான் என்ன டேட்டில் உங்களுக்கு சேலரி வருமோ அந்த டேட்டை நீங்கள் புதிய தொழில் முனைவோர் அந்த மந்த்தில் தொழில் நிறுவனம் உங்கள் அக்கௌண்ட்டில் கேஷ் கம்பல்சரி அப்படின்னா செக் பவுன்ஸ் ஆன மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு திட்டத்தின் மூலமாக இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரின் வயது பொது பிரிவினர் குறைந்தபட்சம் 21 வயது செலக்ட் பண்ணி அதிகபட்சம் 35 வயதாக இருக்கும். எந்த மாசத்துல சிறப்பு பிரிவினர்கள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 40, அதாவது SC ST BC MBC எல்லாத்துக்கும் இது வந்து குறைந்தபட்சம் 3 வருடங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பவராகவும் கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராகவும் எப்படின்னா உங்க மந்த்லி உங்க அக்கௌண்ட்ல இருந்து கேஷ் எடுத்துப்பாங்க. எனக்கு நான் எந்த டேட்டில் எனக்கு சேலரி வருதோ அந்த டேட்டில் நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த டேட்லேருந்து ஒரு 2 நாள் 3 நாள் பொறுத்து நாங்கள் கேஷ் எடுக்கிற மாதிரி எடுத்துக்க. மேக்ஸிமம் அந்த டேட்டில் உங்கள் அக்கௌண்ட்டில் கேஷ் இருக்கிற மாதிரி கொடுத்துங்க. நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேர்ம் அண்ட் கண்டிஷன் வந்திருக்கு. டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். நீங்கள் இந்த மாதிரி லோன் அப்ளை பண்ணுறீங்க, இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 13.54% கொடுத்துருக்கோம். இந்த டேட்டுக்குள்ளே இந்த டேட்லேருந்து கட்டணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இப்போ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நாங்கள் ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லாமல் வித்தவுட் டாக்குமெண்ட் இல்லாமல் பிரான்ச் விசிட் இல்லாமல் நாங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குறோன்ற மாதிரி ஜென்ரலான டேர்ம் அண்ட் கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. படித்து பாருங்கள், முடிஞ்சால் படித்து பாருங்கள். மேக்ஸிமம் படித்து பார்க்குறது நல்லது. அப்படி இல்லைனாலும் ஐ ஹேவ் ரீட் அண்டர் த அக்ரி டு ஏபிள் டு டேர்ம் அண்ட் கண்டிஷன் சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னாக்கா லோன் அமௌண்ட்டு 2 lakhs, டர்னியர் பீரியட் 36 மந்த்து, இஎம்ஐ ஆப்ஷன் 6792 ரூபா மாதம் கட்டணும். ப்ராசஸிங் ஃபீஸு யுவர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு இஎம்ஐ பேமெண்ட் ஸ்டார்ட் டேட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்தோடனே அந்த ஓடிபியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா பார்த்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் என்ற ஆப்ஷனை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு லோன் ஆப்ஷன் வந்து சேங்ஷன் ஆகிடும். கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் வந்துடும். வெயிட் பண்ணுங்கள், லோடு ஆகின்னு இருக்குது. கங்க்ராச்சுலேஷன் வி ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. வி ரிசீவ்டு யுவர் அப்ளிகேஷன், ப்ளீஸ் செக் யுவர் சேவிங் பேங்க் அக்கௌண்ட், கிரெடிட் லோன் அமௌண்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்கள் லோன் அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடுச்சு, நீங்கள் செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. உடனடியாக இப்போ நான் போய்ட்டு என் அக்கௌண்ட்டை நான் செக் பண்ண போகிறேன். வெயிட் பண்ணுங்கள். செக் பண்ணாக்க எனக்கு பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்றத காட்டும். இப்போ ஃபஸ்ட்டு பேலன்ஸ் வந்து எனக்கு கம்மியாக தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ இருக்குன்றது பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஹோம் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிருக்கா இல்லைன்றதை செக் பண்ணிக்கலாம். நான் ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு மெசேஜ் வந்துருக்குங்க. எஸ்பிஐலேருந்து கிரெடிட் ஆன மெசேஜ் வந்துச்சு. அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அந்த அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா மை பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா 2,05,571 ருபீஸ் இருக்குது. 2 லட்சத்தை பார்த்தீங்கன்னாக்கா டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் எடுத்திங்கனாக்கா அதில் 2 லட்ச ரூபா கிரெடிட் ஆன மாதிரி க்ரீன் கலரில் ஆப்ஷன் காட்டும் பாருங்கள். 2 லட்ச ரூபா லோன் அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடச்சிடுச்சு. இதான் ஆப்ஷன். இந்த மெத்தடில் நீங்கள் எக்ஸ்பிரஸ் கிரெடிட் லோன் அப்ளை பண்ணலாம். இந்த ஆப்ஷன் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டிங்கனாக்கா நம்ம பேங்க்கில் போய் நல்லா மேனேஜர்கிட்ட பேசுறது மூலமாகவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை மேலே நம்ம பாரோயிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பாரோயிங்னு என்னென்னா அந்த பாரோயிங்கிறது நம்மளோட லோன் அமௌண்ட்டு இஎம்ஐ எவ்வளோ கட்டுறீங்கன்றதை காட்டும். பாரோயிங்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னாக்கா பாரோயிங் 2 lakhsன்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்கள் 2 லட்ச ரூபாய்க்கான அக்கௌண்ட், நம்ம பர்சனல் லோன் அக்கௌண்ட் நம்பர் இது. அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு இஎம்ஐ எவ்வளோ இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எவ்வளோ அமௌண்ட்டு, எத்தனை மாதம் கட்டணுன்றதை நாம் ஸ்டேட்டஸும் இப்படியும் செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ மாதம் கட்டியிருக்கீங்க, எத்தனை மாதம் இன்னும் கட்டணும் என்ற டீட்டெயிலோட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நான் க்ளோஸ் த லோன் அக்கௌண்ட் சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா இந்த டேட்டில் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டை பிடிச்சிக்கும். இப்போ க்ளோஸ் த லோன் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த லோன் அக்கௌண்ட் நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ லோன் அமௌண்ட் வந்து ஒரு 50,000 தான் இருக்குன்னு வச்சுப்போமே. அக்கௌண்ட்டில் ஒரு 60,000 இருக்குன்னா க்ளோஸ் த லோன் அக்கௌண்ட் சொல்லி கொடுத்தனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த 50,000 50,000 எடுத்துகிட்டு உங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடும், லோன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடலாம். நீங்கள் லோன் கட்டி முடித்த மாதிரி ஆகிடும். உங்கள்கிட்ட எப்போ பேமெண்ட் இருக்கோ அப்போ உடனடியாக எல்லா பேமெண்ட்டும் கட்டிடுங்க. ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்க எஸ்பிஐ யோனோலேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும்னு நினைக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.